நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். நான் ஜாஜினோ. இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஜெண்டரி ஆக்டர் MS பாஸ்கர் சார் இருக்கிறாங்க. சார் வணக்கம் சார். நியூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த லெஜெண்டரி ஆக்டர் அதெல்லாம் வேணாம். எனக்கு கொடுக்குற கேரக்டரை ஒழுங்காக நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அவ்வளோதான். லெஜெண்டரிலாம் எவ்வளோ பெரியவங்களாம் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க, இருந்திருக்காங்க. நான் ஒரு சாதாரண நடிகன், அவ்வளோதான். மக்களுக்கும் உங்களுக்குமான கனெக்ஷன் ஏன் சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? என்னமோ அவங்க வீட்டு மனுஷன் என்ன நினைக்கிறாங்க போல் இருக்கு. நானும் எல்லோரையும் என்னுடைய உறவினர்களாக, அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மச்சானாக, சித்தப்பாவோ பெரியப்பாவா இப்படி நினைக்கிறேன். அதனாலே யாருக்கெல்லாம் அந்த அன்பும் பாசமும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். நீங்கள் ரொம்ப எளிமையாக பேசுகிறீங்க, ஒத்துக்க மாட்டேங்க. எளிமையாக பேசுகிறது என்ன இருக்குது? நான் எப்பவும் மேலே தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதில் என்னத்தை எளிமை என்ன இருக்குது, இது இருக்குது? இல்லை சார், ஏன்னா இப்போ சில பேர்லாம் 2 படம் நடிச்சுட்டு அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது சார். நான் தான் இப்படி நடிக்கேன், என்னை விட்டு ஆளை இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. பட் இவ்வளோ சாதனைக்கு இந்த எளிமை தான் காரணமாக இருக்கும். சாதனைக்கு எளிமையாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இது வந்து இதெல்லாம் வந்து இறைவனுடைய அருளும் நமக்கு கிடைக்கக்கூடிய பாத்திரங்களும், நமக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய இயக்குநர்களும், தயாரிப்பாளர்களும், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸும், நம்முடைய முயற்சியும், இதுதான் காரணம். ஒழிய 2 படம் நடித்தோன்னா அப்படி பண்ணுறாங்கன்னா அது அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய ஆட்டிடியூடு. அது இப்போ நம்ம குறை சொல்ல தேவையில்லையே, அவங்களுடைய பிரியம் அது. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக சினிமாவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. 39 வருஷம் ஆச்சு. 39 வருஷமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. தேசிய விருது அறிவித்ததுக்கு அப்புறமா நேற்று நைட்டு என்ன எப்படி இருந்துச்சு சார்? தேசிய விருது அறிவித்த உடனே வந்து நைட்டு வந்து என்னுடைய சம்மந்தி வீட்டில் இருந்து வந்தாங்க. என்னுடைய மாப்பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய பேத்தி எல்லோரும் வந்தாங்க. எங்கள் அக்கா பையன்க, அவங்களுடைய துணைவியார்கள், குழந்தைகள் எல்லோரும் வந்தாங்க. சந்தோஷமாக இருந்தது. அவங்க வந்து எல்லாம் கேக்குக்கெல்லாம் வெட்டணுன்னாங்க. வெட்டணும். எனக்கு நல்ல காலையில் விடியகாலத்தால் கிளம்பி போனது ஷூட்டிங்க்கு, தூக்கம் வேறு அடிக்குது. இருந்தாலும் அவங்களோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க கிளம்புனோன்னா போய் படுத்து தூங்கிட்டேன். இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன், அவ்வளோதான். கண்டிப்பாக சார். ஸோ இறைவன் நிறைய இடத்துல நீங்கள் பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருக்கும். பக்தி நிறைய இருக்கா? எனக்கு இருக்குது சார். இல்லாதவர்களை பற்றி நான் குறை சொல்கிறதுக்கு இல்லை சார். கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஆராய்ச்சி பல ஆண்டுகளாக தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கார், எனக்கு உள்ளே இருக்கிறார், அவ்வளோதான். பக்தி இருக்குது சார் எனக்கு. இப்போ நிறைய மனிதர்களுக்கு பக்தினா என்னன்னே தெரியல. ஒரு சுய கட்டுப்பாட்டுக்கு நிச்சயமாக பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். ஸோ நீங்கள் அதை அது கூட ஒப்பிட்டு பார்க்குறீங்களா? இல்லை சார், அதாவது நீங்கள் என்ன சுய கட்டுப்பாடு உங்களுடைய நடவடிக்கைகளில் இருந்தாலும் உங்கள் மனதை கட்டுப்படுத்துவதுன்றது ரொம்ப கஷ்டம். நான் என்ன சொல்கிறேன்னாக்க, மனசையும் கட்டுப்படுத்த முடிந்து விட்டால் நீ நிச்சயமாக ஒரு மனிதனாக மாறிவிடுவாய். அதுதான் பழைய பாட்டு, பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடான்றது. அதனால் வந்து சுய கட்டுப்பாட்டிற்கு வந்து நிச்சயமாக நம்ம இதை செய்யக்கூடாது, பகவான் வந்து நம்மளை தண்டிப்பார் அப்படின்ற ஒரு பயம், ஒரு ஒழுக்கத்திற்கு ஒரு வழி காமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் அந்த பக்தின்றது, அவ்வளோதான். இப்போ நிறைய பேர் ஒரு ஃபீல்டுக்கு வரும்போது அவங்களுடைய எண்ணங்கள் வேறவாக இருக்கும். சில பேர் காசு சம்பாதிக்கிறதுக்காக வருவாங்க, சில பேர் எதுக்காக வேணாலும் இருக்கலாம். இப்போ அது என்னோட ப்ரொஃபஷனில் கூட இருக்குது. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களோட ஜேர்னியில் இருந்த எண்ணம் இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி போகுதா, மாற்றங்கள் இருக்காது? இது மாற்றம்லாம் ஒன்றும் இல்லையே சார். நான் எதையுமே கேட்கலை சார். இறைவனாக தருவதை ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான். நமக்கு ரைட், ஓகே. நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்குறதுன்னு, எனக்கு இறைவன்கிட்ட கேட்குறது, இன்னும் நல்ல நல்ல வேடங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும். சிறப்பாக செய்வதற்கு உண்டான உடல் வலுவையும் திறமையையும் என்றும் மங்காமல் நீங்கள் கொடுங்க இறைவா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். இறைவனையும் கேட்கிறேன், இறைவனாக நான் நினைக்கக்கூடிய இயக்குநர்களையும் கேட்கிறேன், தயாரிப்பாளர்களையும் கேட்கிறேன், ப்ரொடியூசர்ஸையும் இவங்களையும் கேட்குறேன், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸையும் கேட்குறேன், அவ்வளோதான். உங்கள்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ண போகிறேன்னு சில பேர்கிட்ட பேசுகிறப்ப, சார்ட்ட என்ன கேட்கலான்னு கேட்குறப்ப அவருடைய உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணுறாருன்னு கேளுங்க. ஒன்றும் கிடையாது சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க சார். ஸ்மோக் பண்ணுறீங்களா பண்ணுங்கள், ட்ரிங்க் பண்ணுறீங்களா பண்ணுங்கள். ஆனால்
இது எதுவுமே உங்களை வந்து ஒரு பாதிக்கக்கூடிய மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துன்னா அதை விட்டுருங்க, இல்லை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். சாப்பிட்றீங்களா, இஷ்டத்துக்கு சாப்பிட்றீங்களா, சாப்பிடுங்க. அது உங்கள் உடலில் வந்து வெயிட்டு கூடுதுன்னாக்கா குறைச்சிருங்க, குறையுதுன்னாக்கா சாப்பாட்டை கூட்டிக்கங்க. இவ்வளோ தான் சார், வேறு ஒன்றும் கிடையாது சார். காலையில் எழுந்திருக்கிறேன் சார், நான் 12 மணி 2 மணிக்கு வந்து படுத்தா கூட நான் 4 மணி 4:30 மணிக்கு எந்திரிக்கிறேன். விடிய கருத்தல்ல வீட்டை சுற்றி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன். எனக்கு 2 பெட்ஸ் இருக்குது. அவங்களெல்லாம் வந்து சுத்தமாக அவங்களுடைய இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு அவர்களோடு விளையாடி விட்டு அதுக்கப்புறமா காலையில் அப்படியே சுற்றி நடந்துக்கிட்டு இருப்பேன். வேறு ஒன்றும் கிடையாது சார். நான் ஒரு காலத்தில் வந்து நல்ல வெயிட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே சார். இப்போ அதெல்லாம் கிடையாது. ரைட், ஓகே. எங்கேயாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம்னாக்கா வந்து கேரவன் அங்கே எங்கேயாவது ரொம்ப தூரமாக இருக்கா, செட்டுக்கு கேரவனுக்கு ரொம்ப தூரம் இருக்கா, ரைட், ஓகே. அப்போ ஓகே. இங்கேருந்து அங்கே நடக்கிறது செட்டுக்கு, சார் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் சார், ரைட். இங்கேருந்து அங்கே நடக்கிறது, சார் காரில் வாங்க சார், விட்டுரு வேணாம்ப்பா நடப்போம்ப்பா அப்படின்னு இப்படி வாக்கிங்க முடிச்சிடுறது. இவ்வளோ தான் சார் ஆரோக்கியம், வேறு ஒன்றும் கிடையாது. 2 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு எப்படி சார் எந்திரிப்பேன் சார். நான் பகலில் கொஞ்சம் நேரம் தூங்குவேன் ஃப்ரீயாக இருந்தாக்க. அதாவது நான் கரெக்டாக 9:30க்கு படுத்துருவேன், காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிடுவேன் அப்படின்றதெல்லாம் அந்த பொய்யெல்லாம் சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. டைம் கிடைக்கும்போது தூங்கிக்குவேன். தூங்க முடியாமல் வந்து நைட் கால் ஷீட்டு அப்படி இப்படின்னு ஒர்க் பண்ணுறேன்னா அப்பவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும். எப்போ உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். சிந்தனை எங்கெங்கேயோ ஓடும், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் உடல் இயக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதான் சார் ஆரோக்கியம். வேறு இல்லை, வாழ்க்கையில் வெற்றி பெறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி காலையில் அதிகாலை எழுந்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? நீங்கள் அதை அப்படி பொருத்தி பார்க்குறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். நீங்கள் கடினமாக உழைக்கணும் சார். அப்போ தான் சார் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு சும்மா உட்காந்துருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவீங்களா சொல்லுங்கள். இல்லை சார், அது கிடையாது. சும்மா இதெல்லாம் யாராவது ஏதாவது சொல்லிக்க வேண்டியதுனால விடிய காலத்தில் எந்திரிச்சு தெரியுமா, அதான் என்னுடைய வெற்றி காரணம். என்ன பண்ணுவோம், எந்திரிச்சு எந்த ஆஃபீஸும் திறந்துருக்காது, எந்த பேங்க்கும் திறந்துருக்காது, அதெல்லாம் கிடையாது சார். விடியற்காலை எழுந்திருப்பதுன்றது ஒரு ரம்யமாக இருக்கும். இந்த பறவைகளுடைய சத்தம், விடிய காலத்தால் வந்து இருக்கக்கூடிய அந்த ஜில்லுன்ற காற்று, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நல்லது தானே, அதெல்லாம் ரசிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. 40 வருஷம் கிட்டத்தட்ட அப்படின்னா கிட்டத்தட்ட 4 டிகேடில் சார். ஸோ அந்த டைமில் இருக்கிற ரசிகர்களுடைய எண்ணத்துக்கும் ஸோ இப்போ ஓடிடி ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை ஃப்ரேம் பண்ணுறாங்க சார், அவங்களோட ரசனைகளுக்கு ஏதாவது மாற்றம் இருக்காது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நல்லா பண்ணால் நல்லா பண்ணேன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னாக்கா நல்லா பண்ண. இப்போல்லாம் வந்து தியேட்டர்லேயே உட்காந்துக்கிட்டு மொக்கை இப்படிலாம் அனுப்புகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த காலத்தில் இல்லை. படம் பார்த்துட்டு வெளியில் வந்து தான் படம் நல்லா இல்லைப்பா அப்படிம்பாங்க. இப்போ விஞ்ஞான வளர்ச்சி டக்குன்னு அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுடைய ரசனை. வேறு என்ன ரசனை? எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். எனக்கு சில கிளாசிக்ஸ் படங்கள் பிடிக்கலாம், சில பேருக்கு அடித்தடி படங்கள் பிடிக்கலாம், சில பேருக்கு குத்துப்பாட்டு இருக்கிற படங்கள் பிடிக்கலாம், சில பேருக்கு பக்தி படங்கள் பிடிக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தருடைய ரசனை மாறுபடுது இல்லையா? அந்த மாதிரி தான். உங்களுக்கு என்ன மாதிரி படம் சார் பிடிக்கும்? எனக்கு எல்லா படமுமே பிடிக்கும் சார், எல்லா படமுமே பிடிக்கும். இப்பயும் படங்கள்லாம் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது? பார்ப்பேன். அதே இப்போ இதுலேயே வந்துடுது படம், ஓடிடிலேயே. ஆமாம், அதுலேயே பார்த்துக்குறோம். இல்லை எங்கள் வீட்டில் மேலே வந்து ஹோம் தியேட்டர் கட்டி வச்சுருக்காங்க, அங்கே உட்காந்து பார்க்குறோம். இல்லை அப்புறம் ஏதாவது செலிப்ரிட்டி ஷோன்னு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு போய் பார்க்குறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் தியேட்டருக்கெல்லாம் போவேன் சார். நான் தியேட்டருக்கெல்லாம் போவேன். நான் எனக்கு அதாவது செலிப்ரிட்டி ஷோ போடுற நேரத்தில் நான் எங்கேயாவது ஷூட்டிங்கில் இருந்துட்டேன்னா அந்த படத்தை ஃப்ரீயாக இருக்கிற அன்றைக்கி தியேட்டருக்கு போய் பார்த்துடுவேன். அது ஜனங்க வருவாங்க, என்னை இது பண்ணுவாங்க, நான் ஒழிஞ்சிக்கிட்டு போவேன், அதெல்லாம் கிடையாது சார். நானும் ஜனங்கள் ஒருத்தன் தானே, நான் பாட்டுக்கு போவேன், எங்கே வேணாலும் போவேன், எந்த டீ கடையில் வேணாலும் டீ குடிப்பேன், அப்படிதான். நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கீங்க, ஸோ நிறைய படங்கள் பார்க்குறீங்கன்னா படம் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸாக தோணுமா, ஒரு கிரிட்டிக் மைண்ட் செட்டோடையே பார்க்க தோணுமா சார்? இல்லை ஆடியன்ஸாக தான் நான் பார்ப்பேன். அதே நேரத்தில் வந்து இந்த சீனில் இந்த தம்பி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் காமிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும். அது நல்லா பண்ணியிருந்தாங்கன்னாக்கா அவருடைய நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி பாராட்டுவேன். நல்லா இருந்தது தம்பி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன், டைரக்டருக்கும் ஃபோன் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் பண்ணி நான் நல்லா இருந்தது. ஒரு பாராட்டுறதுல என்ன சார் குறைய போகுது? ஸோ பாராட்டும் போது உண்மையாகவே இப்போ நம்ம பாராட்டுறப்போ ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்குறோங்கிற தாண்டி அது செல்ஃபாக கிடைக்குமா சார்? ஆமாம், நிச்சயமாக கிடைக்கும்ல. என்னை விட சின்னவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஐயா அப்பா பாராட்டிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அது அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இல்லையா? அதுக்கு நாம் ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. ஸோ இப்போ நிறைய பேர் நடிகர்களாக ஆகணும்னு திரைத்துறைக்கு வர்றாங்க சார். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க முடியுமா சார்? டிப்ஸ் என்ன சார்? நேரம் தவறி வராதிங்க, தாமதமாக வராதிங்க, செட்டுக்குள்ளே வந்து செல் ஆஃப் பண்ணுங்க.
உதவி இயக்குனரோ சொல்லக்கூடிய காட்சியை வசனத்தை நல்லா உள்வாங்கிக்கங்க, புரிஞ்சுக்கங்க. அது அந்த ஷார்ட்டை அவங்க ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத கற்பனை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு என்னவோ அதை கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய இன்புட் கொடுப்பீங்களா சார்? இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு உங்களுடைய இன்புட் கொடுப்பீங்களா? மாற்றுங்கன்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்படி நான் சொல்லிக்கலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்பேன். அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, புதுமுக இயக்குனர்களாக இருந்தாலும் சரி. நான் வரும்போதே, நான் ஷூட்டிங் வரும்போது, அப்பா அதை பாருங்கள், என்னை வந்து ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கற்பனை பண்ணாதீங்க, நான் புதுசாக வந்திருக்கிற ஒரு நடிகர்னு சொல்லி வச்சே நீங்கள் சொல்லுங்கள், என்ன வேணும்னு கேளுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கள்ட்ட வேறு மாதிரியாக இருக்கலாம் இல்லையா? அது ஒரு புதுசாக ஒரு ஸ்டைலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்முடைய நடிப்பில் வந்து வேறு ஒரு தனித்துவத்தையோ கொண்டு வரலாம் இல்லையா? அதுக்காக சொல்லுங்கள். ஸோ இத்தனை வருஷங்களில் பல ஆக்டர்ஸ் கூட நடிச்சிட்டிங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நடிகர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்கலாம்னு தோணுதா சார்? அவங்க வந்து பழம்பெரும் நடிகராக இருக்கலாம், யாராவது இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு நபர் உங்களுக்கு யாராவது இருக்காங்களா சார்? எங்கள் சிவாஜி அப்பாவோட அவங்க நடித்த ஒரு படத்தில் நடித்தேன். ஆனால் அவங்க கூட நடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. இனி எந்த ஜென்மத்தில் கிடைக்க போகுது? ஸோ இவ்வளோ படங்கள் கூகுள் எண்ணி பார்த்தா 250க்கும் மேலே படங்கள், கிட்டத்தட்ட நான் அது கணக்கு வச்சுக்கல சார். நான் அதெல்லாம் ஒன்றும் எண்ணியெல்லாம் பார்க்கவே இல்லை. நம்ம பாடுக்கு அன்னைக்கு ஒரு ரைட் ஓகே போகிறோமா, ஒரு படம் ரைட் ஓகே, ஒரு படமா ரைட் ஓகே, இப்படி தான். அது எதுக்கு எண்ணி பார்த்துட்டு இவ்வளோ படம் நடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா அது நம்மள அறியாமல் ஒரு திமிர் வரலாம். அது வரக்கூடாது. அப்படியா சார்? ஆமாம், அது வரக்கூடாது. எப்போவுமே ரைட் ஓகே. ஏதாவது ஒரு கதை, சரி இன்னும் இந்த மாதிரி எனக்கு கதை வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? மக்களுக்காக போராடி உயிர் தியாகம் பண்ணக்கூடிய ஒரு புரட்சிக்காரனாக நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. வரட்டும், அந்த மாதிரி வரட்டும், பார்ப்போம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கதையை எழுதி டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை தான்? அதெல்லாம் இல்லை. நீங்கள் கொடுக்குற வேஷத்தை ஒழுங்காக நடித்தா போதும். டைரக்ஷன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பொறுப்பு. அது எனக்கு அதற்குண்டான திறமை இன்னும் வளரவில்லைன்னு நான் நினச்சிக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க இதை மாற்றிக்கலாமா வேணாமான்னு ஜஸ்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை கேட்குறப்ப, ஒரு எழுத்தாளர் உள்ளே வர்றான், ஒரு சிந்தனையாளர் உள்ளே இருக்கிறப்ப உங்களுக்கு லாங் டேர்மாக கூட இந்த மாதிரி எழுதணும், இயக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வந்ததே இல்லையா சார்? இல்லை சார், நான் வந்து எழுதியிருக்கேன். எழுதியதை ஏற்றுக்கொண்டு படமாக்கப்பட்ட காட்சிகளும் உண்டு. அது எந்த படம் என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். என்ன, அதற்குண்டான சுதந்திரத்தை எனக்கு கொடுத்த அந்தந்த படங்களுடைய இயக்குநர்களுக்கு என்னுடைய நன்றி, எழுத்தாளர்களுக்கு என்னுடைய நன்றி. எனக்கு அந்த மாதிரி எழுதி இது பண்ணணும், அதை வந்து நம்மளே போய் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நான் அது எனக்கு தோணும், இந்த மாதிரி சார் இப்படி பண்ணலாமா சார், இந்த இடத்துல இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பேன். அவங்க ரைட் சார் அப்படின்னு. ஏன்னா போன காட்சி என்ன, அடுத்து வரப்போகுது என்னன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க சரின்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளோதான். சூப்பர் சார். ஸோ பார்க்கிங்கை பற்றி பேசணும் அப்படின்னா, நீங்கள் குணச்சித்திர நடிகராக தான் அந்த அவார்டை வாங்கியிருக்கிறீங்கல்ல. சில பேர் அதை வந்து வில்லன் அப்படின்னு கூட ஃப்ரேம் பண்ணுறாங்க. வில்லன் அப்படிங்கிற கேட்டகரியில் கூட அந்த படத்துக்கு நீங்கள் அவார்டு வாங்கியிருக்கிறீங்கல்ல. ஸோ நீங்கள் அந்த கேரக்டரை குணச்சித்திர நடிகராக பார்க்குறீங்களா, சப்போர்ட்டிங் ரோலாக பார்க்குறீங்களா, இல்லை வில்லன் ரோலாக பார்க்குறீங்களா சார்? இல்லை சார், நான் வந்து அந்த ஒரு மனிதனுக்குள் வந்து நல்ல குணமும் உண்டு, தீய குணமும் உண்டு சார். எப்போ எது ஜாஸ்தி ஆகுதுங்கிறது தான் அங்கே அந்த வில்லங்கத்தை கொண்டு வர்றது. அந்த மாதிரி வந்து இவன் ஆரம்பத்தில் நல்லா தானே இருந்தான். அவங்க என்ன வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டான், விருந்தெல்லாம் போட்டான், கொண்டான், எல்லாம் பண்ணான். கார் வாங்கினோன்னா கொஞ்சம் லேசாக அவனுக்குள்ளே அது ஏறுது. அப்போ இவனுக்கிட்ட பைக்கு தானே இருக்குது தங்கிட்ட அப்படின்றது. அது நிறுத்தும்போது கொஞ்சம் அது இதாகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்படியே வந்து கடைசியில் அந்த வீல் நட்டை கட்டுற அளவுக்கு வருது. இது எல்லாத்தையும் அது காண்பித்தது முகத்தில் வந்து அந்த உணர்ச்சிகளை காண்பித்தது வேண்டுமானால் நானாக இருக்கலாம். இப்படி காண்பிக்க வேண்டும்னு சொன்னது எனது அன்பு மகன் இயக்குனர் ராம்குமார் தானே. இந்த வாய்ப்பை எனக்கு வந்து அளித்தது அவர்தான். அதே மாதிரி வந்து தம்பி தயாரிப்பாளர் சினீஷ் அவர்கள், அவர் தான் முதல்ல சொன்னார், நீங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார். அப்போவே சொன்னார் அவர், கிடைக்கட்டும் ரைட் பரவாயில்ல அப்படின்னு, நீங்கள் பார்த்துட்டே இருங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையிலேயே சொல்கிறேன் அப்படின்னு அவர் தான் ஆணித்தரமாக அடித்து சொன்னார். அந்த மாதிரி ரைட் ஓகே. இறைவன் அருள், தமிழ் மக்களுடைய பேராதரவு, ரசிகப் பெருமக்களுடைய பேராதரவு, பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுடைய ஆதரவு, இறைவனுடைய அருள், என்னை பெற்றவர்களுடைய
என் குடும்பத்தாருடைய ஆதரவு இது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி அந்த ஜூரிஸ் வந்து அவர்களுடைய கருணை எனக்கு வந்து இந்த நேஷ்னல் அவார்டு கிடைக்கிறதுக்கு வந்து. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டாருன்னு. ஸோ இப்போ கிடைச்சதுக்கப்புறமா கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசுனாங்களா, வாழ்த்து சொன்னீங்க? டெய்லி தான் பேசிகிட்டு இருக்கோம், இப்போ கூட தான் பேசுவேன் நினச்சாக்கு. 3 அவார்டு சார், 3 அவார்டு அந்த படம் மல்லி இருக்குது சார். 3 அவார்டு சார், நிறைய ஐட்டங்கள் இருக்குது சார். ஆனால் வயிறு ஒன்று தான் சார் இருக்குது. எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும் இல்லையா? அது மாதிரி மகிழ்ச்சி. அந்த என்விரான்மெண்ட் எப்படி சார் இருக்கும்? என்ன மாதிரியான ஒரு அந்த மாதிரி ஒரு வெற்றி இருக்கிற சந்தர்ப்பம் நாங்கள் பார்த்தது இல்லை சார். நீங்கள் எங்கே போனாலும் நீங்களாக இருங்கள் சார். இப்போ என்ன சார், அங்கே இப்போ வெற்றி பெற்று அந்த இடத்திற்குன்னு நான் போன உடனே சார், இல்லை அவார்டு வாங்குறதுக்கே நான் ஸ்டேஜில் ஏறேன்னு வச்சுங்க டெல்லியில். எனக்கு என்ன சார் கொம்பா சார் முளைக்கும்? இல்லை சார் முடியே முளைக்கலை. அப்புறம் என்ன சார் முளைச்சதும் போயிடுச்சு. அதில் என்ன சார் இருக்குது? ஒன்றும் கிடையாது சார். நீங்கள் போங்க, இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க, ரைட்டு கொடுக்குற பெரியவர்கள்ட்டேருந்து பணிவோடு வாங்கிக்கோங்க, வாங்க, ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது இவ்வளோ ரசிகர்கள் வந்து இவருக்கு ஏன் இன்னும் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னால் அது அவங்களுடைய பெருந்தன்மை சார். கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்பொழுது வாங்கி கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை சார். இதை வந்து இன்னும் அடுத்தடுத்த படங்கள் நீ வந்து இன்னும் இதோடு நீ வாங்கிட்ட அப்படின்ற ஒரு திமிர் எடுத்து ஆடாமல் இன்னும் ஒழுங்காக நடி அப்படின்றதுக்காக இறைவன் நமக்கு கொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சின்ன டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது நெகட்டிவாக கேட்குறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். பட் இருந்தால் கூட இப்போது எல்லா வேலையிலும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் சார். ஆனால் நடிப்பு அப்படிங்கிறதுக்கு என்றைக்குமே ரிட்டைர்மெண்ட் கிடையாது. நமக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ, எவ்வளோ திறமை இருக்கோ அவ்வளோ நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் உண்மையாகவே ஏதாவது ஒரு நாள் சரி நம்ம இதுக்கப்புறம் இதை நிப்பாட்டிடலாம், இல்லாட்டி இல்லை தொடர்ச்சியாக அது பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? விஎஸ் ராகவன் அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தார் தெரியுமா? எத்தனை வயசு வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்தார். சொக்கலிங்க பாகவதர்னு ஒருத்தர் இருந்தார், வீடு இந்த படத்துலலாம் நடித்தார். அவர் எத்தனை வயசு வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்தார். கலைஞரப்பா எத்தனை வயசு வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. மொரார்ஜி தேசாயின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? அவர் எத்தனை வயசு வரைக்கும் 99 வயசு வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கும் ஐயா அமிதாப் பச்சன் அவர்கள் எடுத்துங்க, எத்தனை வயசாச்சு, இன்னமும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ணா சூப்பர் ஸ்டார், அவரும் 70 கடந்து விட்டார், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவ்வளோ பெரியவர்கள் எல்லாம் வந்து நாம் இன்னும் உழைக்கணுன்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தில் இருக்கும்போது நமக்கு எதுக்கு போகிறோம்னு நான் ஏன் நினைக்கிறேன்னா பண்ணிக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். கண்டிப்பாக சார். ஸோ உங்களை பற்றி பேச நிறைய விஷயங்கள் புரியுது, தெரியுது. ஸோ கடைசியாக ஒரு கொஸ்டின் சார். ஸோ எல்லா நடிகர்களுக்கும் ஒரு உச்சபட்ச மரியாதைன்னா அவங்க நினைக்கிறது தேசிய விருது தான். மேபி அது என்ன வேணால் அளவுகோலாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி அந்த தேசிய விருது கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் எப்படி சார், என்ன உங்களோட பிளான், என்ன ஏதாவது ஃப்யூச்சராக வேறு ஏதாவது யோசிச்சிருக்கிறீங்களா? என்னென்ன ஐடியாலாம் இருக்குது? என்ன சார் அதெல்லாம் ஒன்றும் நான் யோசிக்கிறதே கிடையாது சார். நான் பாட்டுக்கு நடிச்சுக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான். ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். நீங்கள் நாளை பொழுது இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நியூஸ் தமிழ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி எல்லோருக்கும். என்னுடைய நன்றிகள் இந்த நியூஸ் தமிழ் நேயர்களுக்கும் நிறுவனத்திற்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி சார். நன்றி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.